ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி சிஎஸ் ரேங்க் மேட்ச் தான் போட போகிறோம். அது பாதி விளாண்டுட்டு ரெக்கார்ட் பண்ணல, அதனால் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேங்க. சரி வாங்க, இங்கே ஒரு எனிமி இருக்கா, அவனை சாவடிக்க முடியுதா பார்ப்போம். 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தூரத்தில் ஒருத்தர் இருக்கான். இங்கேயும் யாரோ இருக்காங்க. டச் கேரக்டர் போட்டு கிட்ட போயிடலாம். அவங்க ஒருத்தர் நாக்கில் இருக்கான். ரிவ்யூ கூட பண்ணாமல் இருந்தேன். சோன் ஐயோ டிமிட்டி வேறு போட்டுருச்சு. ஹெட்ஷாட் வர ஆச்சுன்னு டக்குன்னு சாவச்சணும். நல்ல கேஸ் டக்குன்னு சாவச்சிட்டேன். கேஸ் மேலே பார்த்தீங்களா, நான் கில் எடுத்த அடுத்த செகண்டு இன்னொருத்தனையும் கில் எடுத்துறாங்க. எல்லோரும் ஒரு கில்லு கைஸ். செம்ம இந்த மேட்ச். என் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி தான் ஒரு கில்லு எடுத்துருக்கான். கேஸ் இந்த சில்லி ஹாட்டி பண்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. என் டீம்மேட்டும் இன்னொருத்தவனும் சில்லி ஹாட்டி பண்டில் தான் வச்சுருக்கான். ஒரு க்ளோவால் கூட இல்லை. சரி ஸ்கார் கந்தா இருக்குது வச்சுனே போவோம். கேஸ் உங்களுக்கு மேட்ச்சில் பேராஃபில் கன்று கிடச்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ ஏன்னா ஒரு பேராஃபில் எடுத்து எப்படி அடிக்க போகிறேன் பாருங்கள். ஒரு எனிமியை ஒருத்தன் நாக்கு இருப்பான், அவனை செத்து போயிருப்பான் டீம்மேட். அவன்கிட்ட இருந்து பேராஃபில் எடுத்துட்டு எப்படி சொல்லுவேன் பாருங்கள். நாக்காயிட்டேன் நாங்கள். இப்போ அவன்கிட்ட போய்ட்டு நான் பேராஃபில் எடுப்பேன் பாருங்கள் கைஸ். இப்போ பேராஃபில் எடுத்தாங்க, சுட்டு பாரு, அங்கே எனிமி இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி ஹெட்ஷாட் பயங்கரமாக உழுது. இதுக்காக தான் பேராஃபில் எடுத்துக்க சொன்னேன். இப்போ அவனை சாவ வச்சிட்டோம். வேறு எங்கேயும் எனிமி இருப்பான் பார்ப்போம். கிங்ஃபிஷர் எடுத்து போக ஷார்ட் ரேஞ்சு கன்று. அங்கே ஒரு எனிமி வரான். ஸ்கோப் படம் வச்சுக்கலாம், ஹெட்ஷாட் வந்துடுவோம். கேஸ் மிட் ரேஞ்சில் யாராவது இருந்தாங்கன்னா ஸ்கோப் படம் பேராஃபில் அடிங்க. அப்போ தான் ஹெட்ஷாட் சூப்பராகும். இப்போ ஸ்காருக்கு பதில் என்ன கன்று எடுத்துக்கலாம். MP5 ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணி எடுத்துப்போம். ஹெல்மெட்டு, பேக் பேக் அவள் தான். கேஸ் நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கும்போது உங்களால் க்ளோவால் போடவே முடியாது. லெவல் 3 மஷ்ரூம் 3 வாங்கிட்டேன் போல். 1 கீழே இருக்குது, அதை எடுத்து நான் வச்சுக்கிறேன். இப்போ எனிமி ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில. எனிமியை கச்சானா அவனை சாவ வச்சிடலாம். இதை லோட் பண்ணிடுவோம். அதில் க்ளோவால் கிடைக்கும், நிறைய கிடைக்கும் வயசில். AWM இருக்குது, என்னால் AWM வேண்டாம், இதுவே போதும். புல்லட்டே போட மாட்டேங்குது. மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்துட்டு போ. ஐயோ அப்பா லெவலில் ஸ்நாக் ஆகிட்டான். அப்பா செம்ம டிம்மி காமிச்சிட்டான். ஹெட்ஷாட்லேயே அடிச்சிட்டோம். ஐயோ அச்சுச்சோ பேராஃபில் வச்சுருக்கான் ஷார்ட் ரேஞ்சில். இருந்தாலும் எப்படி வச்சான்னு தெரில. இதான் கேஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பேராஃபில் வந்து லாங் ரேஞ்ச்லேயும் வச்சுக்கலாம், ஹெட்ஷாட் விழுவும். ஷார்ட் ரேஞ்சில் அடித்தாலும் டேமேஜில் டப்புன்னு போகும்ல கைஸ், அதனால டேமேஜ்லலாம் விழுவும். கிட்டத்தட்ட இது AK மாதிரி தான். சூப்பர் கைஸ், விக்ரம் சார். இப்போ என்ன கன்று வாங்கி AWM வாங்கிப்போமா? இது வாங்கிப்போம். ஸ்கோப் போட்டு அடிச்சா லாங் ரேஞ்சுக்கு யூஸ் ஆகும். கேஸ் நீங்கள் மறக்காமல் இந்த CS எல்லாம் உல்ஃப்ரா கேரக்டருக்கு பதில் கைரோசி கேரக்டர் எடுத்துக்கோங்க. டச் வேக்கு பதில் K கேரக்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் K கேரக்டரும் கைரோசி கேரக்டரும் EP ஏறும். நீங்கள் காயின் கொடுத்தோம் மிஷினில் வாங்கிக்கலாம். இங்கே CSல தனியாக மிஷின் இருக்கும், எல்லாருக்கும் தனியாக வரும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் வாங்கும்போது அதுலேயும் மஷ்ரூம் இருக்கும். அது நீங்கள் வாங்கிட்டு 2 வாங்கினீங்கன்னா EP பாக்ஸ் ஃபுல்லாகிடும். அதை வச்சு நீங்கள் கேரசி கேரக்டர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடிக்கும்போது வெஸ்ட்டு சீக்கிரம் கிளியும்.
எவ்வளோ செம்ம டேமேஜ் கொடுக்குறான் நமக்கு. ஃபஸ்ட்டு மெட்கிட்ட போட்டு அடிப்போம். இந்த மேக்ஸிமம் கேட்டது நல்லதாக போச்சு கைஸ். இப்போ எப்படி போயா போட்டேன் பாருங்கள். கில் நல்லா எடுத்தேன். இப்போ பாருங்க கைஸ், போயா போட்டோம். இது நார்மல் சிஎஸ் மேட்ச் தான். ஏன்னா நான் வந்து ரேங்க் மேட்ச் போட முடியாது. அது ஹானர் ஸ்கோர் போயிடுச்சு ரேங்க் மேட்ச்சு. கைஸ் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை வச்சு ரிவார்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த ரிவார்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ் நான். பாருங்கள் இந்த மாதிரி அந்த கிளிக் பண்ணால் சைடில் வருது. இதில் ஏதோ கிஃப்ட் மாரி காமிச்சா தான் என்ன கிஃப்ட்டுன்னு தெரில. சரி வாங்க கைஸ், இப்போ என்கிட்ட லூட் பாக்ஸில் அந்த கிங்கு லைன் மேரன்ஸில் அதெல்லாம் இதுலேருந்து எடுத்தேன். பார்த்தீங்களா கைஸ், எனக்கு வர மாட்டேங்குது சிஎஸ் ரேங்க்கு. ஹானர் ஸ்கோர் போயிடுச்சுன்னு காமிச்சு. அதனால ஒரு ட்ரைனிங் மேட்ச் போடுவோம். என்ன கண் எடுக்கலாம் கைஸ்? 2 ஏடபிள்யூஎம் எடுத்துப்போம். அதுக்கடுத்து டெசர்ட் ஈகிள் 1. டெசர்ட் ஈகிள் எங்கே? இங்கே இருக்குது. டெசர்ட் ஈகிள் 1. அடுத்து இதில் பேட் ஸ்கின் வாங்கிப்போம் கைஸ். பேட் ஸ்கின் என்ன இருக்குது பாருங்கள். இந்தியா ஃப்ளாக் போட்டு இருக்குது. இது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. நீங்களும் நிறைய மேட்ச் விளாண்டு இது எடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எடுத்தவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. சொல்லுவாங்க இப்போ பேக் பேக் வாங்கிட்டு மஷ்ரூம் வாங்கிட்டு அப்படியே மேட்ச் உள்ள போகலாம். கேஸ் நான் ஏடபிள்யூஎம் பிளேயர். அதில் ஏடபிள்யூஎம் ஈஸியாக அடிக்கலாம். 2 அடியில் ஆள் காலி ஆகிடுவோம். ஆனால் அவள் பேரஃபில் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு முடிச்சிடுவான். சொல்லுவாங்க ஓரியன் எக்ஸ்ட்ரா கேரக்டர் வச்சு இதெல்லாம் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு ஓரியன் வச்சு எடுத்துருவோம். டெசர்ட்டியில் ஹெட்ஷாட்லாம் பார்த்தேன். ஊக்காங்க போட்டிருக்குறான். ஐயோ நம்மளே டெசர்ட்டியில் ஹெட்ஷாட் வச்சிட்டாங்க கைஸ். செம்ம. ஆனால் இப்போ இவன் அடிக்க முடியுதா பார்ப்போம். ஹெட்ஷாட் அடிக்க முடியல. ஆனால் அவன் நம்மளை ஹெட்ஷாட் வச்சிட்டான். ஏடபிள்யூஎம் அடிக்கவே முடியல கைஸ். ஏடபிள்யூஎம் அடிக்கிட்ட அப்படி இந்த ட்ரைனிங்லாம் ஏடபிள்யூஎம் வச்சு அடிக்கவே முடியல. இதில் என்ன கன் வாங்குவோம்? MP40 வாங்கிப்போம். அடுத்து M4A1 ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிப்போம் கைஸ். அதுக்கடுத்து சைலன்சர் வாங்கிப்போம். இப்போ 3 லெவல் அப்கிரேட் பண்ணோம். அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். M4A1 மை ஃபேவரட் கன் கைஸ். என்னது உடைக்கவே முடியல. எவ்வளோ த்ரோன பவர் போட்டு போயிருக்கான். நான் உடைக்கவே முடியல அந்த த்ரோன பவரை. கைஸ் த்ரோன பவர்லாம் சுட்டாலே உடஞ்சிரும். ஆனால் இது உடைய மாட்டேங்குது என்னன்னு தெரில. இந்த எனிமி சாவடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். M1W8 வச்சுருங்க. அதான் சொன்னேன் கைஸ் கரெக்டாக. ஹெட்ஷாட் முடிச்சுன்னு சாவலை கைஸ். ஹெட்ஷாட் முடிச்சு சாவலாம். நான் ஹெட்ஷாட் செஞ்சால் போய் சத்துடணும். நார்மல் கீழே வந்துருக்குது. த்ரோனை போட்டு எடுத்து சேர்ந்து காலி ஆகிட்டான். ஏதோ பவர்லாம் போடுறேன். இப்போ எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. சரி உள்ளே போய் பார்ப்போம் எனிமி இருப்பானான்ட்டு. எனிமி இல்லை. எங்கே போயிட்டானே தெரில கேஸ். நிறைய கிலோ எடுத்து வந்த இவன் இருக்கான். க்ரீன் கியூன் மேலே இருக்கான். சவுண்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி. ரொம்ப சவுண்டாக இருக்குது. மேலே ஒரு எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் சாவடிச்சிடலாம். இவனையும் சாவடிச்சிடலாம். ஐயோ க்ளோவால் போட்டேன் கைஸ். கரெக்டாக க்ளோவால் போட்டான் கைஸ். நீங்கள் டெசர்ட்டிகள் ஹெட்ஷாட் அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி சுற்றி அதுக்கடுத்து ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் சுடுங்க. அப்போ தான் அக்யூரேசி கிடைக்கும். உப்பேக்கர்லேயும் அந்த மாதிரி தான். எந்த கண்ணாக இருந்தாலும் சுட்டுட்டு அதுக்கடுத்து ரீலோட் பண்ணுங்கள். ஹெட்ஷாட் அடிக்கிற மாதிரி கண்ணலாம்.
யார் யாரெல்லாம் ஹெட்சாட் அடிச்சிருக்கீங்களோ அவங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் ஹெட்சாட் அடிச்சிருக்கோம் ப்ரோ அப்படி சொல்லுங்கள். எனிமே அவ்வளோவா மாட்டவே இல்லை கைஸ், வெறும் 4 கில் தான் பண்ணியிருக்கேன். அந்த அதிக கில் எடுத்து க்ரீன் கில் சாவடிக்க முடியுமா? க்ரீன் கில் போய் செத்துட்டான். சரிங்க கைஸ், இன்னும் இந்த த்ரோனை பவர் இருக்குது, எப்படி உடைக்கனே தெரில. அதாவது பக்கில் எங்கே இருக்குன்னு தெரில கைஸ். இது கைஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது பக்கில் இருக்குதா இல்லைனா போட்டு வச்சுருக்கானா அதே இடத்துல மறுபடியும் தெரில. உடைக்கவே முடியல கைஸ். இதை அங்கே பக்கத்தில் இருக்க குளோவால் உடையுது. அப்படின்னா இதுக்குள்ளே இருந்தால் எனிமையால் சுட முடியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், எனிமையால் சுட முடியுது இதுக்குள்ளே இருந்தாலும். அப்படின்னா அது த்ரோனை பவர் வேஸ்ட்டு தான் கைஸ். இங்கே இருக்கா அந்த பச்சை. ஐயோ நம்மளும் சாவடிச்சிட்டான். M1W8 சாவடிச்சிருக்கான். எக்ஸ் வச்சுருக்காங்க கைஸ். ஐயோ தப்பிச்சிட்டேனே. ஒரு எனிமிக்காக 2 பவரை போட வேண்டியது இருக்கே. இப்போ அந்த பச்சை சட்டியை அங்கே தான் இருக்கான். அவனை போய் எப்படியோ முடிச்சிருவோம். அப்போ அவனையும் முடிச்சாச்சு எப்படியோ. கேஸ் எனிமி என்ன பண்ணுறான்னு தெரில. எனிமி அங்கே சும்மா உக்காண்ட்ருக்குறான் ஒருத்தன். இதை கீழே போட்டு போகிற மூமெண்ட்ஸ் இப்படியே கிடைக்க மாட்டேங்குது கேள்வி கேட்டு வச்சுருந்தாலும். ஐயோ க்ளோவலே இல்லை. ஹெட்ஷாட் அடிக்கிறான் கைஸ். ஐயோ அப்பா நல்ல வேலை கைஸ். 2 எழுத்துல தப்பிச்சேன் பார்த்துங்களா நீங்கள். 2 எழுத்துல தப்பிச்சு நிற்கிறேன். ஐயோ அச்சோ வெளியே வந்துடக்கூடாது. இவனை சாவடிச்சிடலாம். இப்போ தான் செத்தான் அவங்ககிட்ட, வேறு ஒருத்தங்கிட்ட. மறுபடியும் இப்போ இங்கே வந்திருக்கான். இப்போ ஐயோ வேறு எங்கே தூக்கிட்டேன் கைஸ். ஐயோ 17 கேரக்டர் போட்டு எங்கே போயிட்டான். ஐயோ 21 பேர் இருக்காங்க, அதனால தான் 7 கில் தான் பண்ணியிருக்கேன். கைஸ் ட்ரைனிங் விளாடுற நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ட்ரைனிங் இருக்காங்கள எத்தனை பேர் வேணாலும் சாவடிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் விளாடலாம். ஆனால் டைம் முடிஞ்சிட்ட அப்புறம் வெளியே போக முடியாது, வெளியே போயிடுவோம். M249 இப்போ எக்ஸ் இருக்குது இங்கே. வேறு நாங்கள் ட்ரோகன் வைப்போம். டப் 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 3 புல்லட்டாக போவோம். இது வாங்கிப்போம். அதுக்கடுத்து ஓரியன் பவர் வாங்கிப்போம். அப்பா இப்போ எனிமி மட்டும் கைஸ் தேவை. எனிமி எங்கே இருக்கான்னு தெரில. இங்கே ஒரு எனிமி மாட்டா சொன்னோன்னே. அப்பா லெவலில் ஓரியன் பவர் லெவலில் தப்பிச்சோம். ஐயோ அவனை யாருன்னு சாவச்சிட்டான். இப்போ டச்சே கேரக்டர் போட்டு தூரமாக போயிடலாம். ஏன்னா எனிமி வந்துடுவாங்க கைஸ், எங்கே இருப்பானே தெரியாது. ஏன்னா சுற்றி ஃபுல்லாக எனிமியாக இருப்பாங்க. ட்ரைனிங்கில் எக்கச்சக்கமாக வருவாங்க நிறைய பேர். 19 பேர் இருக்காங்க. ஐயோ எஸ்விடி வச்சு காலி பண்ணிட்டான். ட்ரோகன் வச்சுனாலும் எஸ்விடி வச்சு காலி பண்ணிட்டான் நம்மளை. ஹெட்சாட் ஹெச்ஹெச் கேஸ். புல்லட் ஸ்பீடை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போடணும் உட்காந்து வச்சுட்டா. அதுவும் M60லாம் சொல்ல தேவையே இல்லை. செம்ம ரேட் ஆஃப் ஃபயர். அதை உட்காந்து வச்சா கிடைக்கும். ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்லாம் இருந்தால் அவள் தான் தெறிக்க விட்டுலாம் உட்காந்து வச்சா. ஐயோ செம்ம டேமேஜ் கொடுத்தா அவனை மட்டும். ஐயோ நம்மளை சாவடிச்சிட்டாங்க கைஸ். அவன் இவனை சாவடிப்போம். பத்தங்களை கைஸ் அவன் திரும்பதுக்குள்ளே அவனை சாவடிச்சிட்டான். அவ்வளோ ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது இதில். இங்கே அவனை சுடுறான். ஐயோ பின்னாடி அவனை சுடுறான். அவனை சாவடிச்சிடும். ஐயோ MP40 ஹெட்சாட் அடிச்சிட்டாங்க கைஸ். ஸ்கின்னே இல்லை இருந்தாலும் ஹெட்சாட் அடிச்சிட்டாங்க நம்மளை. இங்கே ஒருத்தர் இருக்கான். ஹெட்சாட் பார்த்து அடிக்கலாம் பார்த்தேன், தப்பிச்சுட்டான். இவ்வளோ நேரம் கழிச்சு அவரங்க சின்னே தெரில. நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. கீழே நிமிர் இருக்கான். ஐயோ மேலே குழா போடுறதா கீழே போட்டேன். வேலை 101 HP தான் இருக்குது.
அச்சிச்சோ நல்ல கைஸ் இப்படிக்கே வந்துட்டோம். டச்சை போட்டு ரீலோட் பண்ணிக்கலாம் கைஸ். இதில் ரீலோட் பண்ணால் ரொம்ப டைம் எடுத்துக்கிறான் ரீலோட் பண்ணுறதுக்கு. எனக்கு நோட் ஸ்லோ ஆயிடுச்சு. MP40 ஸ்டார்ட்